ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்ரஸ் ஃபைனான்சஸ். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ஹெல்த்தியான ஒரு துவையல் ரெசிபி தான் செய்திருக்கோம். இந்த துவையல் ரெசிபி பார்த்திங்கன்னா பேச்சுலர்ஸ்க்கு, நியூலி மேரிட் கப்புளுக்கு, ஸோ நம்ம சில நாள் ரொம்ப லேசியாக ஃபீல் பண்ணுற அன்றைக்கி நமக்கு கம்மியாக வேலை செஞ்சால் போதும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே கை கொடுக்கும். நம்ம ஹோட்டல்லலாம் போய் வாங்காமல் நம்ம ஹெல்த்தியாக நம்ம வீட்டிலே டேஸ்ட்டாகவும் சாப்பிடலாம் ரொம்ப கம்மியான நேரத்தில். வாங்க பார்க்கலாம் இப்போ இந்த சூப்பரான துவையல் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அப்படின்னா பாதி தேங்காய், ஒரு தேங்காயை நம்ம ரெண்டாக உடைச்சிட்டு பாதியை ஃபுல்லாக நான் இதில் அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை, இதை நாம் சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர். இது நான் ரொம்ப ஈஸியாக பண்ணுறதுக்காக சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக நாம் மிளகாய் வத்தலும் சேர்த்துக்கலாம், ட்ரைட் ரெட் சில்லிஸ் அதுவும் நாம் சேர்த்துக்கலாம். பட் இதுனா நமக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஒரு 3 கொட்டை புளி, துவையலுக்கு தேவையான உப்பு, இது கூடவே கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை நாம் பல்ஸ் மோடில் போட்டு நல்லா அரைக்கலாம். இப்போ நான் ஒரு டைம் அரைக்கும் போது இப்படி தான் இருக்குது. இப்போ நாம் இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இந்த எட்ஜஸ்லாம் நம்ம நல்லா ஸ்க்ராப் பண்ணி இந்த மாதிரி விட்டுடலாம். திருப்பியும் நாம் பல்ஸ் மோடில் ஒரு 2-3 டைம் நாம் இதை மாதிரி ரிப்பீட் பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம துவையல் ரெடி ஆகிடும். நம்ம லிட்டில் இருக்கிறது இது எல்லாத்தையும் நாம் எடுத்து விட்டுட்டோம்னா நமக்கு ரெடி ஆகிடும். இன்னும் ஒரு 2-3 டைம்ஸ் இது மாதிரி நாம் செய்ய வேண்டியது இருக்கும். இப்போ நம்ம நல்லாவே அரைச்சாச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் நாம் அப்படியே சாப்பிடலாம். பட் நான் இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக அரைக்கணும்னு பார்க்குறேன். ஸோ இன்னும் 2-3 டைம் நான் திருப்பியும் பல்ஸ் மோடில் போட்டு எடுப்பேன். அப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் ஃபைனாக கிடைக்கும் நமக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம துவையல் ரெசிபி அட்டகாசமாக ரெடி ஆயாச்சு. இது மாதிரி நமக்கு இப்போ பர்ஃபெக்டாக ஸ்மூத்தாக நல்லா அழகாக வந்துடுச்சு. இப்போ இதை நாம் ரைஸோட உங்களுக்கு சர்வ் பண்ணி காட்டுறேன். இது நாம் பார்த்திங்கன்னா பழைய சோரோடு சாப்பிடலாம், லெமன் ரைஸ், வெறும் சோரோடையும் நாம் இதை டைரெக்டாக அப்படியே பிசைஞ்சு சாப்பிடலாம். லெமன் ரைஸ் வேறு பருப்பு சோரோட கூட நல்லாயிருக்கும். ஸோ இன்கேஸ் நம்ம மார்னிங் பிஸியாக இருக்க டைமில் ரொம்ப லேசியாக ஃபீல் பண்ணுற டேயில் கூட இதை நம்ம மொத்தமே 10 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிட முடியும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இந்த துவையில் நாங்கள் தயிர் சாதத்தோடு தான் சாப்பிட போகிறோம். ஸோ நம்ம மீல்ஸ் இன்றைக்கி ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சிம்பிளான குயிக்கான மீல், ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங் மீல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த துவையல் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். எங்கள் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.